ஏன்டா டேய் எனக்கு என்ன வருவீங்களாடா இப்படி வடிவல் சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் நேற்று சவுத் வரை கட்டிட்டு வந்து இதில் நடந்தது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஜோபார் சூப்பர் ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகல, எல்லா மேட்சும் வின் பண்ணியிருந்தாங்க. எம்ஐ கேப்டன் வந்து ஒரு மேட்ச் கூட வின் பண்ணலை இது வரைக்கும். ஆனால் அவங்க வந்து ஜோபார் சூப்பர் கிங்ஸ் போட்டு தான் ஆக்கிட்டாங்க. இப்போ நேற்று மேட்ச் நடந்த மேட்ச்சில் வந்து மழைனால 12 ஓவர் தான் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண ஜோபார் சூப்பர் கிங்ஸ் வந்து 12 ஓவருக்கு 123 ரன் அடிச்சிருந்தாங்க. டூப்ளேசிஸ் வந்து 44 ரன், அதுக்கப்புறம் டிவிலியர்ஸ் வந்து 21 ரன் அடிச்சிருந்தாங்க. வேறு யாரும் அந்த அளவுக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எம்ஐ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் 3 விக்கெட்டும், ரஷித் கான் 2 விக்கெட்டு, ரபடாவும் லிண்டாவும் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்து எம்ஐ கேப்டனில் வந்து ரவீன் வாண்டர்டேசன் வந்து 34 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரன் வந்து இது வரைக்கும் எந்த மேட்சும் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவரை நேரத்தை அடிக்க விட்டாங்க. 5 6 15 பாலுக்கு 33 ரன். இனி என்னெல்லாம் பண்ண போகிறாரு எல்லாம் இங்கே சிஎஸ்கே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபார்மில் இல்லாத பிளேயர்லாம் ஃபார்ம் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஜேஎஸ்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க பூரான. இனி அவர் சுரஞ்சி விட்டுட்டாங்க. இனி அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ தெரியல எல்லா டீமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்மித் இது வரைக்கும் எந்த டீம்லாம் அடிக்கலை. அவரும் எல்லாரும் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 3 6 ஒரு பக்கமாக அடிக்கிட்டு போயிட்டார். அதில் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் வந்து பர்கர் மட்டும்தான் ஒரு 2 விக்கெட் இருந்தார். வேறு யாரும் அந்தளவுக்கு பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஜோபர் சூப்பர் கிங்ஸ் மைண்டர்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சேன். ஏன்டா நீங்கள் நடுவில் வந்து இப்படி குரலெடுத்து காட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் யார் ஜெயிக்கிறானே, ஜோபர் சூப்பர் கிங்ஸா பால்டனான்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் யார் ஜெயிப்பானு.